இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆடம்பரங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பது திமுகவும் அதிமுகவும் தான். அதில் உச்சபட்ச ஆடம்பரம் திமுக தான். பிரியாணி சமைப்பதற்கே 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது என்று ஒரு மாஸ்டர் பேட்டி கொடுக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு தொலைக்காட்சியினுடைய தலைமை செய்தியாளர் அதை உறுதிப்படுத்துகிறார். விஜய் கட்சியினுடைய விஜய் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டம் மாதிரி நடந்த ஒரு மாநாடு இது. அதாவது ரேம்ப் வாக்கு, அதில் துண்டை வீசுவது, விஜய் மீது நோக்கி வீசுவதைப் போல முதலமைச்சரை நோக்கி துண்டை வீசுகிறார்கள். விஜயாவது குனிந்து குனிந்து அந்த தோளில் அந்த துண்டுகளை எல்லாம் ஏராளமாக அணிந்து கொண்டு சில துண்டுகளை அந்த பாதுகாவலர் எடுத்து வருவார். இவர் ஒரு துண்டையும் எடுக்கல, ஒரு துண்டையும் போட்டுக்கல. சும்மா காப்பி அடிக்கிறீங்களா? யாருமே பேசலன்னு நான் கூட ஏதோ முக்கியமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் நைட்டோட வந்து கையெழுத்து போடுவாருன்னு பார்த்தேன். அப்படி எந்த வேலையும் கிடையாது முதலமைச்சருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ காங்கிரஸ்லாம் நெருக்கடி கொடுத்து நாள் முழுக்க இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்து கையெழுத்து போடுறீங்களா இல்லையான்னு நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. சரி, ஒருவேளை முதலமைச்சர் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவசரமாக திருச்சியிலே 2 கட்சியோட கையெழுத்து போடுவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, சென்னையிலையும் கிடையாது. பின்ன எதுக்கு அவசரமாக மீட்டிங் நடந்து முடிஞ்சதுன்னு முதலமைச்சருக்கு தான் வெளிச்சம், நேருக்கு தான் வெளிச்சம். ராகுல் காந்தி அவர்கள் கேரள தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார். அதற்கு அடுத்த அஜெண்டா தான் அவருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்கள் கேட்ட சீட்டும் கொடுக்கல, ஆட்சியில் பங்கும் கொடுக்கல, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணுன்ற மனநிலைக்கு ஒரு அதிருப்தியில் ராகுல் காந்தி இருந்தால் வியப்படைவதற்கில்லை. ராகுல் காந்தி திமுகவின் போக்கில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் பரவுகிறது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திருச்சியில் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திமுக நடத்தி இருக்கிறதா எல்லா வலைதளங்கள்லையும் வந்துச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக மாநாட்டை? கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர மாநாட்டை திமுகவால் மட்டும்தான் நடத்த முடியும். ஆட்சியில் இருந்தால் அதிமுகவில் நடத்த முடியும், வேறு எந்த கட்சியாலும் நடத்த முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் ஆடம்பரங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பது திமுகவும் அதிமுகவும் தான். அதில் உச்சபட்ச ஆடம்பரம் திமுக தான். பிரியாணி சமைப்பதற்கே 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது என்று ஒரு மாஸ்டர் பேட்டி கொடுக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு தொலைக்காட்சியினுடைய தலைமை செய்தியாளர் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் அதை பார்த்து அசந்து போனேன் என்று சொல்வதற்கு காரணம், ஒரு இடத்தில் மாநாட்டு பந்தலில் பல்வேறு அடுப்புகளில் பிரியாணி ரெடியாகிறது. அதனுடைய தலைமை மாஸ்டர் சொல்லுகிறார், 1.5 லட்சம் பேருக்கு பிரியாணி தயாரிக்கிற பொறுப்பு என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் வேறு 2 இடங்களிலே பிரியாணி ரெடியாகி கொண்டிருக்கிறது. மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் இவற்றை பந்தலில் சர்வ் செய்து விட வேண்டும். டப்பாக்களில் அடைத்து மினரல் வாட்டர் பாட்டிலோடு இதை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அண்ணன் நேரு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்று சொல்லுகிறார். ஆக பல லட்சம் ரூபாய் இந்த உணவு வசதிக்கு மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாநாட்டு ஏற்பாடுகள். அதில் ஒருவர் பெருமையாக சொல்லுகிறார், டைரக்டர் சங்கர், பிரம்மாண்ட பட டைரக்டர் சங்கரே நேருவிடம் பாடம் கற்க வேண்டும். பிரம்மாண்ட பட டைரக்டர் சங்கர் 50-100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார். அதாவது கதாநாயகிக்கு கொடுக்குற செலவை தவிர, சம்பளத்தை தவிர. அப்போ நேரு எவ்வளவு செலவு செய்தார்? இந்த மாநாட்டுக்கான செலவு எவ்வளவு? இவ்வளவு பேரை திரட்டுவதற்கு செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? ஆளுங்கட்சி தேர்தலிலே நாங்கள் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்று உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி, நாங்கள் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்று காட்டுவதற்கு இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு பணம் வாரி இறைத்து ஒரு மாநாடு. அந்த மாநாடாவது
திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை நடத்திய மாநாடுகளின் இலக்கணத்தை போல் நடந்ததா என்றால் அப்படியும் நடைபெறவில்லை. ஏன் என்ன இலக்கணப்படி நடக்கல? திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு என்று சொன்னால் காலை முதல் மாலை வரை மாநாடு நடைபெறும். 2 நாட்கள் விடுங்கள், 1 நாட்கள் நடந்த மாநாடு கூட சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த உயிர் நீத்த தியாகிகளுடைய படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பேரு பல்வேறு தலைப்புகளிலே சொற்பொழிவாற்றுவார்கள். மாலை நிகழ்ச்சியிலே தலைவர் நிறைவுரையை நிகழ்த்துவார். அவருக்கு முன்னணி தலைவர்கள் பேசுவார்கள். இந்த மாநாடு அப்படியா நடந்தது? விஜய் கட்சியினுடைய விஜய் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டம் மாதிரி நடந்த ஒரு மாநாடு இது. அதாவது ரேம்ப் வாக்கு, அதில் துண்டை வீசுவது, விஜய் மீது நோக்கி வீசுவதைப் போல முதலமைச்சரை நோக்கி துண்டை வீசுகிறார்கள். விஜயாவது குனிந்து குனிந்து அந்த தோளில் அந்த துண்டுகளை எல்லாம் ஏராளமாக அணிந்து கொண்டு சில துண்டுகளை அந்த பாதுகாவலர் எடுத்து வருவார். இவர் ஒரு துண்டையும் எடுக்கல, ஒரு துண்டையும் போட்டுக்கல. சும்மா காப்பி அடிக்கிறீங்களா? எதுக்கு? உங்களுக்கு தேவையாது இன்ஸ்ட்ரக்ஷனா சார்? அதே மாதிரி துண்டு வீசணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, இல்லை காப்பி அடிக்கிறாங்களோ கிடையாது. யாராவது சொல்லியிருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் யாராவது இந்த அரிய ஆலோசனை வழங்கியிருப்பாங்க, தெரியல. அது தவிர நான் என்ன கேட்குறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக வலிமையான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சொற்பொழிவாளர்களை கொண்ட இயக்கம். அதுதான் அந்த கட்சியினுடைய பலமே. அண்ணா திமுகவில் ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் அதிகமாக, திமுகவில் அதிகமாக, வேற கட்சியில் அதிகமானா திமுகவில் தான் அதிகம். சரி, ஏன் யாருமே பேசலன்னு திருச்சி? அதான் தெரியல, ஏன் எல்லோரையும் மௌன குரு சாமியாக யார் ஆக்கியது என்று எனக்கு தெரியல. எல்லா பேச்சாளர்களும் யாரும் பேச வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் துணை பொதுச் செயலாளர்கள் கூட பேசலை. நேரு வரவேற்புரை, முதலமைச்சர் தலைமை உரை, ஒருத்தர் நன்றி, அவ்வளோதான். அதுவே நன்றியே இல்லை. அப்புறம் வரவேற்புரையும் சும்மா பேருக்கு, முதலமைச்சர் உரை. இதற்காக இவ்வளவு கோடியா? எத்தனை கோடின்னு தெரியல, 50 கோடியா 100 கோடியா அந்த மாநாட்டுக்கான செலவு? யாரும் பேசலை. துணை பொதுச் செயலாளர்கள் கூட பேசலை. துணை பொதுச் செயலாளர்கள்லேயே நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க. அதை தவிர நிறைய சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க. யாருக்கும் பேச அனுமதி, யாருக்கும் பேச்சு அனுமதி கொடுக்கல. விஜய் மாநாடு மாதிரி நடந்தது. சரி, இப்போ விஜய் வருவார், விஜயில் ஒரு வரவேற்புரை இருக்கும் அந்த மாவட்ட செயலாளர். அது கூட இப்போ தான், முன்னெல்லாம் நேராக விஜயை மைக் எடுத்துருவார். இப்போ தான் அந்த வரவேற்புரையே வந்திருக்கு. வரவேற்புரை பாடுறாங்க, ஏதோ ஒரு 1-2 பேர் பேச விட்றாரு. இப்போ 1-2 பேர் பேசுகிறாரு. சுருக்கமாக பேசிட்டு நேராக விஜய் பேசிடுறாரு. ஆகவே திமுக கூட்டம் தாவேகா கூட்டம் மாதிரி நடந்தது எனக்கு முதல்ல வியப்பளித்தது. தேர்தலில் மக்கள் பார்வையில் ஒரு மிரட்சியை தோற்று. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் சார், ஒருத்தருக்கு கூட பாதிப்பு இல்லாமல் திமுக நடத்திட்டாங்களா? அந்த உள்ளூரில் பாதிப்பு இருந்திருக்கு. உள்ளூரில் பாதிப்பு இருந்திருக்கு. நீங்கள் அது திமுகவுக்குன்னா எல்லா விதமான பாதுகாப்பு வசதி, எல்லா விதமான வசதியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த எஸ்ஓபின்ற அந்த ரூல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தும், இவங்களுக்கு பொருந்தாது. அதான் கேட்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மருத்துவ கேம்ப்பு, மருத்துவ முகாமெல்லாம் அமைச்ச மாதிரி தெரில. என்ன அங்கங்கே குடிநீர் தொட்டிகள் அமைத்திருக்கிறார்கள்னு டிவியில் எதுவும் காட்டலை, எதுவுமே வரல. சாப்பாடுக்கு கொடுத்த அந்த மினரல் வாட்டர் 300 ml மினரல் வாட்டர் பாட்டிலு, 2 பிரியாணி பாக்கெட் பிரியாணி நல்லா நீட்டாக அடைச்சி வச்சு கொடுத்தாங்க. ஹோட்டலில் போய் வாங்கினா 150 180 எனக்கு தெரியாது பிரியாணி ரேட்டு. இவங்களுக்கு மொத்தமாக பண்ணும்போது ஆர்டரில் கம்மியாக வரும். ஒரு 3-4 லட்சம் பேருக்கு பிரியாணினா அந்த ரேட்டு என்னன்னு பார்த்துங்க. ஆக ஆடம்பர மாநாடு, டாம்பீகத்தை வெளிப்படுத்தி பறைசாற்றி கொண்ட மாநாடு, பெரும் கூட்டம். அந்த கூட்டத்திற்காக எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல. வண்டிகள்லாம் எடுத்து கொடுக்காம எவனும் தானாலாம் இந்த காலத்தில் எவனும் வரமாட்டான். வண்டிலாம் எடுத்து கொடுத்து அவன் சக்திக்கு அவன் ஆளுங்களை கொண்டாந்து இறக்கினாதான் சீட்டு உறுதிப்படுத்த முடியும். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தணும், மிரட்சியை ஏற்படுத்தணும். பாரு, இன்றைக்கி டிஎம்கே ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாரு, மற்ற கட்சியெல்லாம் எடப்பாடி போகிறாரு, இவ்வளோ பேர் எங்கே வர்றாங்க. ஏன்னா அவர் வேனில், அவரும் ஒரு பஸ்ஸு, சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ் மாதிரி அவரும் ஒரு பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. விஜய் வேனில் பேசுகிறார், இவர் பஸ்ஸில் பேசுகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். விஜய்க்கு கட்டுப்பாடு நிறைய, எடப்பாடிக்கு அவ்வளோ கட்டுப்பாடு கிடையாது. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவுத்து விட்ட கழுத மாதிரி கூட்டம்ன்றது எந்த நிபந்தனையும் இல்லாதது திமுகவுக்கு மட்டும்தான். சார், ஒருவேளை திமுகவில் இப்போ வெளியில் அதிமுகவில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, மேடையில் யாரெல்லாம் ஏற்றணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன், ஒருவேளை அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படி ஏதாவது இருக்கிறனால? அப்படிலாம் இல்லை, ஏதோ வேறு நேர நெருக்கடி இருந்ததா என்னன்னு தெரில. நான் இன்னொன்று யாருமே பேசலைன்னு நான் கூட ஏதோ முக்கியமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் நைட்டோட கையெழுத்து போடுவாருன்னு பார்த்தேன். அப்படி எந்த வேலையும் கிடையாது முதலமைச்சருக்கு. எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்போ காங்கிரஸ்லாம் நெருக்கடி கொடுத்து நாள் முழுக்க இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கையெழுத்து போடுறீங்களா இல்லையான்னு நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. சரி, ஒருவேளை முதலமைச்சர் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவசரமாக
திருச்சியிலே 2 கட்சியோட கையெழுத்து போடுவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, சென்னையிலையும் கிடையாது. பின்ன எதுக்கு அவசரமாக மீட்டிங் நடந்து முடிஞ்சதுன்னு முதலமைச்சருக்கு தான் வெளிச்சம், நேருக்கு தான் வெளிச்சம். ஆகவே திமுக வந்து நேற்று நடத்தின மீட்டிங் தாவேகா ஸ்டைல் மீட்டிங் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த உருவான பிறகு பெரிய அதுக்கப்புறம் 2 பேரும் பாராட்டின மாதிரி தெரியல, பாராட்டி பேசின மாதிரி தெரியல. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தமிழக வருகையே தள்ளி போகிறது. ஏன் போகிறது என்றே எனக்கு புரியல. நான் இன்றைய தினம் ஒரு செய்தி படித்தேன், அதை நான் நேற்றைக்கே கேள்விப்பட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் கேரள தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதற்கு அடுத்த அஜெண்டா தான் அவருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்கள் கேட்ட சீட்டும் கொடுக்கல, ஆட்சியில் பங்கும் கொடுக்கல, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணுன்ற மனநிலைக்கு ஒரு அதிருப்தியில் ராகுல் காந்தி இருந்தால் வியப்படைவதற்கில்லை. ராகுல் காந்தி திமுகவின் போக்கில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் பரவுகிறது. அந்த தகவலில் உண்மை இருக்கும் என்பது போல தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி பயணம் தள்ளி போகிறது. ஆகவே காங்கிரஸ் திமுக இந்த நிற்கிறப்போ தொகுதியெல்லாம் வேறு மாற்ற போகிறாங்கன்னு பேச்சடிப்படுது. இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. தினமலர் என்று நினைக்கிறேன். தினமலர் பெரும்பாலான சமயங்களில் உள் விவகாரங்களை சரியாக அறிந்து செய்திகளை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் திருநாவுக்கரசர் வந்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் வந்து இப்போது இருக்கக்கூடிய தொகுதிகள் சிலவற்றை திமுக மாற்றுவதற்கு சம்மதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக வந்திருக்கு. அதாவது அவர் பையன் சீட்டை எடுத்துருவாங்க, அதுவும் இருக்குது. ஏற்கனவே அந்த அதிருப்தி இருக்குது. அறந்தாங்கி தொகுதி நீண்ட காலமாக திருநாவுக்கரசரை ஆதிக்கம் செலுத்தி வருகிற தொகுதி. இப்போ அவர் பையன் ராமச்சந்திரன் எம்எல்ஏவாக இருக்கார். திருநாவுக்கரசரே நீண்ட காலமாக இருந்தார் என்றால் அவர் அங்கே மக்கள் செல்வாக்கு பெற்றவர். உங்கள் கட்சிக்காரன் மாதிரி இல்லை. திமுககாரன் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டாங்கன்னா பண்ணாத அராஜகம் இல்லை, கெட்ட பேர் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடுத்துருவாங்க. ஒரு சில எம்எல்ஏக்கள் நல்ல பேரோடு இருப்பாங்க. தொகுதியில் ஒரு 25% நல்ல பேரோடு இருப்பாங்க. 75% பார்த்திங்கன்னா மறுபடியும் சீட்டு கொடுத்தா டேஞ்சர்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. திருநாவுக்கரசர் அங்கே கொடிகட்டி பறக்கக்கூடிய செல்வாக்கோடு இருப்பவர். அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் சுக நிகழ்ச்சிகளோ துக்க நிகழ்ச்சிகளோ எல்லாவற்றிலும் அவர் இருப்பார். பள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவா அதில் அவர் கரம் உதவிக்கரம் இருக்கும், திருமணமாக உதவிக்கரம் இருக்கும். அதனால் அந்த தொகுதி காங்கிரஸ் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசு எதிர்பார்த்தால் அதில் தவறில்லை. ஸோ எம்பி எலெக்ஷன் எம்பியில் அவர் மாத்திரமே அவர் பையனையும் முடிச்சிடலான்னு பார்க்குறாங்களா? இல்லை, அறந்தாங்கியில் திமுக நிற்கணும்னு அழுத்தம் இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சீட்டை மாற்றினீங்கன்னா அவங்க ஆளுங்கள்லாம் ஆஃப் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. அறந்தாங்கி வாங்கியும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரியான சிக்கலும் எழக்கூடிய பிரச்சனை இருக்குது. சில தொகுதிகளில் திமுகவும் காங்கிரஸும் எனக்கு தெரிந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து பணியாற்றுவார்களா என்பது சந்தேகம்தான். குறைந்தபட்சம் ஒரு 7-8 தொகுதிகளில் இந்த நிலைமை ஏற்படலாம். திமுக மாற்றி காங்கிரஸ் கொடுத்தாலும் சரி, காங்கிரஸை மாற்றி திமுக கொடுத்தாலும் சரி, 2 பேரையும் ஜெல்லாக்குறது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏற்கனவே இது முழுமையாக ஜெல்லாக இருக்கான்றது இனிமேல் இப்போ கூட கிறிஸ்டியோடங்கிற மகிழ்ச்சியாக தெரிவிக்கலை, ஜோதிமணி மகிழ்ச்சியாக தெரிவிக்கலை, ராகுல் காந்தி அது தேங்க்ஸ் எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், யாருமே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடைச்ச பிறகு அதுக்கு நன்றி தெரிவிச்சு யாருமே போடல. சார், அவங்க போட மாட்டாங்க. எம்பியாக இருக்கிறவங்க போட மாட்டாங்க. எம்எல்ஏ இருக்கிறவங்க போடுவாங்களா இல்லையான்னு சீட்டு கிடச்சா தான் தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு சீட்டை மறுத்து சில பேரை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சான்னு வச்சுங்க, அவங்க வந்து திமுகவை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு வேலை பார்ப்பாங்க. மறைமுகமாக தாவேகாவுக்கு ஓட்டே போடுவாங்க. அந்த சிக்கலும் வரும். ஆகவே திமுக தொகுதிகளை தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதியினர் ஓட்டு போட்டால் நாம் வியப்படைவதற்கில்லை. ஏன்னா இது கூட்டணி முழுமையாக ஜெல்லாவதற்கான முயற்சிகளை 2 தரப்பும் வேகப்படுத்தவில்லை. அது வேகப்படுத்தணும், ராகுல் காந்தி வரணும், இதெல்லாம் நடந்தால்தான் அதன் பிறகு தான் இது ஜெல்லாக இருக்கா இல்லையா என்பதை நாம் கூற முடியும். சரி சார், காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க, சீட்டை கொடுத்துட்டாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்ததோடு இருக்குது. அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏஸ்ன்னு சொல்லல. மற்ற கம்யூனிஸ்ட்டு தேமுதிகவுக்கு 10 எம்எல்ஏன்னு சொல்லிட்டாங்க சார். சொல்லி தான் கூட்டணியில் கூப்பிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை முரண்டு பிடிக்கிறாங்கன்னு ஒன்று நம்பரை குறைக்கலாமான்ற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. தேமுதிகவுக்கு 10 கொடுத்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு தாராளமாக 10 கொடுக்கலாம், 12 கூட கொடுக்கலாம். ஏன்னா தேமுதிக 1% ஓட்டு கட்சி, விடுதலை சிறுத்தை 1.5-2 எவ்வளோ இருக்கும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிகவுக்கு சமமாக நிச்சயமாக எதிர்பார்க்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் குறைக்க சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கிறது. குறைச்சிக்க மாட்டாங்க. 6லேருந்தும் குறைக்கிறதுக்கு, அதாவது மதிமுகவை குறைச்சிட்டாங்க. மதிமுக இப்போ புலம்பிட்டு தான் இருக்குது. என்னென்னா சொந்த சின்னத்தில் நிற்கணும்னா 3,
எங்கள் சின்னத்தில் நின்னா 4 இப்படின்னு குறைச்சிருக்காங்க. மதிமுகவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றது வேறு விஷயம். வைகோ முன்ன மாதிரி கத்திலாம் பேச முடியாது. வைகோ மீது நான் உரிய மரியாதையுடன் தெரிவிக்கிறேன், வித் டியூ ரெஸ்பெக்ட்டு. வைகோ பழைய பவர்ஃபுல்லாலாம் இல்லை. அவர் கட்சியும் இல்லை, அவரும் இல்லை. அவருடைய மகன் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார். ஆனால் அவர்களால் என்ன யூஸ், அந்த கட்சியினால் என்ன யூஸு, எங்கே ஓட்டு நிறைய இருக்குது, இதெல்லாம் கேள்விக்குறி தான். அதனால் மதிமுகவை சுருக்கியதை நாம் அதை மறுதளிக்க முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தொழிற்சங்க பலம் இருக்குது. அங்கங்கே ட்ரேட் யூனியன் அவங்க வச்சுருக்காங்க. குறிப்பாக மார்க்சிஸ்ட்டு இந்திய யூனியன் பேருக்கு டெல்டாவில் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். இந்திய யூனியன் இந்திய கம்யூனிஸ்ட் அவ்வளோலாம் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஓரளவு இருக்குது. திருமாவுக்கு பரவலாக இருக்குது. ஆகவே திருமா தேமுதிகவுக்கு குறைவாக வாங்கி கொள்வாரா என்பதில் சிக்கல் இருக்குது. ஆனாலும் கூட முதலமைச்சர் அடுத்த சில தினங்களில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு நெருக்கடி போயிட்டு இருக்கோம் சார்? இல்லை, பெரிய நெருக்கடிலாம் இல்லை, ஓரளவு நெருக்கடி இருக்குது. பெரிய நெருக்கடி இருந்து கூட்டணி உடையிற மாதிரிலாம் வரவே வராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்போ காங்கிரஸ் கமிட் ஆகிட்டாங்களோ வேறு யாரும் தைரியமாக வெளியே வரமாட்டாங்க. சரி, இன்னொன்று திமுகவை சார்ந்தே செயல்பட்டு விட்டார்கள். திடீர்னு முறைச்சிட்டு இவங்களுக்கு வெளியே வர்ற அளவுக்கு கட்ஸு கிடையாது. எந்த கட்சிக்கும் கட்ஸு கிடையாது. கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தை ஆகட்டும், அவங்களுக்கு அந்த துணிவு திராணி கிடையாது. திமுகவை சார்ந்தே அரசியல் நடத்தியதன் விளைவுதான் நீங்கள் திமுகவிடமே தஞ்சமடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி சார், இன்னும் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் திமுக, பாண்டிச்சேரியில் எப்போவுமே காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. அங்கே திடீர்னு திமுக வந்துட்டால் கொடுத்துருவாங்களா? திடீர்னு திமுக நாங்கள் ஆட்சி அமைக்கணும், சரி தனியாக நில்லுங்க, திமுக தனியாக நில்லுங்களா பாண்டிச்சேரியில், யார் வேண்டானது? பாண்டிச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸும் ரங்கசாமியும் தான் பிரதான கட்சிகள். திமுக 3வது 4வது இடத்துல தான் இருக்குது. சரி, இப்போ நிறைய சீட்டு கொடுக்க மாட்டோம், சரிசமமாக போட்டிட்டோம் அங்கே பெரிய. நீங்கள் நிச்சயமாக இங்கே என்ன பண்ணீங்க? நீங்கள் அதே தானே அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. இங்கே ஆட்சியில் பங்கு இல்லைன்ட்டீங்க. பாண்டிச்சேரியில் ரிசல்ட்டுக்கு பிறகாவது பங்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி உங்களே எப்படி தூக்கி கொடுப்பாங்க? நிறைய என்ன இடமோ அதுதான் கொடுப்பாங்க. கடந்த காலத்தில் என்ன வாங்கினீங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஆகவே காங்கிரஸ் அப்பர் ஹேண்டில் தான் பாண்டிச்சேரியில் டீல் பேசும் என்பது தான் என்னுடைய பார்வை. இப்போது பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திமுக பேசுகிறோமா, இல்லை திமுக அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி பேசுகிறோமா, நாங்கள் பெரிய கட்சின்னு இன்னும். சார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க. அங்கே ரங்கசாமி நல்லா இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். 2வது அங்கே தாவேக்கா எமர்ஜ் ஆகிருக்கு. அதனால் திமுக அடக்கி வாசித்து போகிறது தான் நல்லது. இல்லைன்னா திமுக சிங்கிள் டிஜிட் சீட்டில் யார் யார் கொஞ்சம் செல்வாக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, ஒரு பாண்டிச்சேரியில் அலைன்ஸ் தாவேக்காவோட வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா சார்? இல்லை, தாவேக்காவுடன் யார் போவாங்கன்னு தெரில, எனக்கு தெரியவில்லை. ஆனால் பாண்டிச்சேரியில் தாவேக்காவும் வலிமையான சக்தி தான் என்று உள்ளூர் நிருபர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். சரி, இப்போது என்டிஏக்குள்ளே விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மூவ் நடந்துட்டு இருக்குன்னு தினம் தினம் ஏதாவது செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது பற்றி தகவல்கள் கசிய விடப்படுகின்றனவே தவிர அதிகாரபூர்வமாக அல்லது அதிகாரபூர்வமற்ற முறையில் பேச்சு நடப்பதாக தாவேக்கா நண்பர்கள் உறுதிப்படுத்த மறுக்கிறார்கள். தாவேக்காவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இத்தகைய வதந்திகளை சிலர் பரப்புகிறார்கள். எங்களுக்கு தெரிந்து அதிகாரபூர்வமாக யாரும் எங்களிடம் பேசவில்லை. எங்களுக்கு துணை முதல்வர் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி தரப்படும் என்று மீடியாவுதான் விவாதிக்கிறது. மீடியா வழியாகத்தான் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மீடியாவில் தான் செய்திகளை போடுகிறார்கள். எங்களிடம் அந்த ஆஃபர் சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு ஆஃபர் சொல்லப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் பாஜக, அதிமுக இரண்டையும் நாங்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம். அந்த அணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தான் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது மறுத்தார். அதையே தான் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தெரிவித்திருக்கிறார்கள். க்ளோஸ் சோர்ஸ் டு விஜய் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறார்கள். சோர்சஸ் க்ளோஸ் டு விஜய் சேஸ் there is no talk between டிவிகே வித் பிஜேபி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வதந்தி தான் தீயாக பரவி கொண்டிருக்கிறது. தாவேக்காலேருந்து சொல்கிறாங்கல்ல, பட் ஏதோ ஒரு வகையில் அதிமுக பேசலாம், பாஜக. என்னை பொறுத்தவரை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தாவேக்கா இணைவதற்கு பல்வேறு அம்சங்கள் நெருடலாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் மிக உறுதியாக இருப்பார். அதை விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சராக விஜய் வரலாம் என்ற ஒரு ஆசை காட்டப்படுகிறது. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அநேகமாக சம்மதித்து விடுவார். ஆனால் எத்தனை தொகுதிகள் என்பதில் சிக்கல் வரும். அந்த எத்தனை தொகுதிகள் என்பது கூட்டணி ஆட்சி வருவதற்குத்தான் வழிவகுக்கும். பாரதிய ஜனதா வேண்டுமானால் 30 தொகுதிகள் என்பதை 25 ஆக்கிக் கொள்ளலாம், 20 ஆக்கிக் கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகள் என்பதை குறைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் விஜய் கட்சிக்கு 60 இடங்களோ என்னவோ கொடுக்க முடியும். இப்படி இவர்களெல்லாம் சேர்ந்து 90-100 இடங்களை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாகிவிடும். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க வேண்டும். இத்தனை சிக்கல்கள் இருக்கிற காரணத்தால் அப்படி ஒரு அணி உருவாவது சிரமம் என்பது என்னுடைய பார்வை. பாஜக நம்பர்ஸை கொஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்களா சார் அதிமுக கூட? அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் என்று இருந்தால் பாரதிய ஜனதா 30 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த 30 தொகுதிகளும் தான் விரும்புகிற தொகுதிகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. எடப்பாடி பழனிசாமி சென்ற முறை 20 தொகுதிகளை பாஜக பெற்றது. இந்த முறை 25 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறுகிறார். அந்த 25 தொகுதிகளுக்கு பாஜக சம்மதிக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரே ஒன்று சார், பீஸ் கோயல் தமிழ்நாட்டிலே இருக்கிறாரு, மோடி வராரு, அமித்ஷா வராங்க, தொடர்ந்து ராகுல் வருவதை விடவும் பல முறை வராங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிரூபித்திருக்கிறார்கள் பாஜக. நீங்கள் சொல்கிற மாதிரி 21 இடங்கள்லேருந்து 25 இடங்களை எப்படி சம்மதிப்பாங்க? வளர்ந்துருக்காங்கல்ல. வளர்ந்திருப்பதற்கு ஏற்ப தொகுதிகளை பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பலர் விரும்புகிறார்கள். அதற்கான அழுத்தத்தை செலுத்த வேண்டும். என்னை கேட்டால் 30 தொகுதிகளுக்கு தாராளமாக பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. 75 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை விட பாஜக கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறது. அந்த 70-75 தொகுதிகளிலிருந்து தான் எங்களுக்கு 30 வேண்டும் என்று பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்து வருகிறது இன்றைய தேதி வரை. 30 தொகுதிகளுக்கு குறைய மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு தகவல். 25 தொகுதிகள் தருவதற்கு அதிமுக முன்வருகிறது. பாரதிய ஜனதா ஏற்குமா என்று தெரியவில்லை என்று தான் நான் கூறுகிறேன். 30 தொகுதிகளை பெறுவதுதான் பாரதிய ஜனதாவின் இலக்கு. சரி சார், தேர்தல்னா கூட்டணிக்கு மற்றவங்களை அழைப்பது ஒரு சாதாரண விஷயம்தான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுகிறவங்களை நீக்கிறாரு. அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை உருவாக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ANS பிரசாத் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியான நிலையில் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருந்த தாவேகா திமுகவை தோற்கடித்ததுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்கள் இந்த அணியில் வந்து இணையுங்கள் என்று தெரிவித்த கருத்தில் எந்த தவறும் இல்லை. அதற்காக அவரை கட்சி விட்டு நீக்கியது எனக்கு வியப்பளிக்கிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இதே கருத்தை பாரதிய ஜனதாவில் தெரிவித்திருக்கிறார். ஆக நடவடிக்கை என்பது ஒருவருக்கு மட்டும்தான் பொருந்துமா? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த தலைவர், நான் அவரை மதிக்கிறேன். நான் அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த கருத்தில் எந்த தவறும் இல்லை என்கிறேன். நான் ஒரு கட்சிக்கு அழைப்பு விடுப்பதை எப்படி குற்றமாகிவிடும்? அழைப்பு விடுப்பது என்பது ஒரு பொதுவான இது. உங்களுக்கு திமுகவை தோற்கடிக்கும் அதிமுகவிலும் சொல்லியிருக்கிறார்களே. எடப்பாடி பழனிசாமி அவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டாரா? செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார். திமுகவை தோற்கடிப்பது தான் விஜயின் நோக்கம் என்றால் அவர் அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துகிற செய்தி தானே. எதற்காக ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஆகவே நயினார் நாகேந்திரன் வேறு காரணம் ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இது நயினார் நாகேந்திரன் எடுத்த நடவடிக்கை எனக்கு வியப்பை அளிக்கிறது. தேவையற்ற நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய பார்வை. நயினார் நாகேந்திரன் விஜயை அழைக்கக்கூடாது என்பது அவர் கருத்தா? தாவேகா தேவையில்லை என்பது நயினார் நாகேந்திரன் கருத்தா? அதை அவர் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அகில இந்திய தலைமை தான் எதுவாக இருந்தாலும் பேசும், நான் உட்பட யாரும் பேசக்கூடாது என்ற தடையாவது அவர் தனக்கும் சேர்த்து விதித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எடப்பாடி பழனிசாமியை திருப்தி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அதுவும் எனக்கு தெரியவில்லை. இப்போ இருக்கிறதில்ல சார், யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? இப்போ இன்றைய தேர்தல் களத்தில் திமுக தான் வலிமையாக இருக்கிறது. ஆஸ் பர்செப்ஷன் வைஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி ரீதியாக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கு காரணங்கள் இருக்கின்றன. அந்த அதிருப்தி என்பது மக்கள் மத்தியில் கோபமாக மேலெழுந்து வந்தால்தான் இந்த அணி என்பது, திமுக அணி என்பது வீழ்த்தப்பட முடியும். கோபமாக மேலெழுந்து வந்து திரும்பாவிட்டால், அது கோப அலையாக மாறாவிட்டால், இன்றைய தேதியில் திமுக அணிதான் வலிமையாக இருக்கிறது. திமுக அணிதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது.
இரண்டாவது இடத்திலே அதிமுக இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் வாய்ப்புகள் சில தொகுதிகளிலோ பல தொகுதிகளிலோ பாதிக்கப்படுவதற்கு தாவேகா ஒரு காரணமாக இருக்கும், தாவேகா வாங்குகிற வாக்குகள் ஒரு காரணமாக இருக்கும் என்பதுதான் பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிற தகவல். சில ஊடகவியலாளர்கள் நான் உட்பட அழுத்தமாக வெளிப்படுத்துகிற கருத்து. ஆகவே அதிமுக இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு வராது என்றால் அதற்கு காரணமாக தாவேகா இருக்கும் என்பது என் பார்வை. தமிழ்நாட்டில் எல்லாம் முழுசு பல தொகுதிகளுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது சார், பல மாவட்டங்களில் போய் பார்க்கும்போது அதிமுகவில் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்துட முடியுது. ஆனால் திமுகவில் இவர் தான் வேட்பாளர்னு முக்கிய அமைச்சர்கள் இவங்களை தாண்டி இவங்க தான் இந்த முறை கேண்டிடேட் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியல சார். அது காரணம் என்னென்னா பல்வேறு தகவல்கள். முதலமைச்சருக்கு கருத்து கணிப்பு நிறுவனம் அளிக்கிற தகவல் இருக்குது, பென் நிறுவனம் அளிக்கிற தகவல் இருக்குது, உளவுத்துறை அளிக்கிற தகவல் இருக்குது, மாவட்ட செயலாளர்கள் அல்லது தனக்கு நம்பகமான ஆட்கள் அவர்கள் வழியாக அவர் திரட்டுகிற தகவல்கள் இருக்குது. ஆகவே ஒரு 25-30 பேர் இந்த முறை திரும்ப வாய்ப்பு கிடைக்காது என்கிற தகவல்கள் பரவி இருக்கின்றன. இது தவிர இளைஞர் அணி கோட்டான்னு கேட்குறாங்க, மகளிர் அணி கோட்டான்னு கேட்குறாங்க, பென் நிறுவனம் சிலரை சிபாரிசு செய்கிறது. இத்தனை அம்சங்களையும் கணக்கிட்டு தான் முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டியவராக இருக்கிறார். ஆகவே தான் யார் யாருக்கு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்று கூற முடியாத நிலை இருப்பதாக நீங்கள் கூறுகிற அந்த தோற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு கிடைத்த தகவல் சிட்டிங் எம்எல்ஏக்களில் சுமார் 15-20 பேருக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. அந்த தொகுதிகளில் புதிய வேட்பாளர்கள் ஒரு 20 பேர் புதிய வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று தகவல்கள் வருகின்றன. இப்போது இன்னொரு பிரச்சனையாக அங்கே பகுதி மக்கள் சொல்லக்கூடியது, அதிமுகவில் நிறைய பேர் திமுகவுக்கு போனதுனால திமுகக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட இடங்களோடு வந்திருக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் போயிருக்கிறார்கள் சார். அதனால் அதிருப்தின்னா அந்தந்த இடத்துல இருந்து சீட்டு எதிர்பார்த்தவங்க மத்தியில் தான் அதிருப்தி இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், திரு ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் சீட்டு வர்றதை பற்றி ஐயப்பன் இவங்களுக்கு சீட்டு வர்றதை பற்றி சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு 2-3 பேர் சேர்றது கூட ரெடியாக இருந்தாங்க. இப்போ வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு முதலமைச்சர் சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே ஒரு 3-4 பேருக்கு சீட்டு கொடுக்கறதுனால அந்த சீட்டை எதிர்பார்த்திருந்த ஒரு 3-4 பேருக்கு வேணால் அதிருப்தி இருக்கலாம். அந்த சீட்டை எதிர்பார்த்தவர்கள் தகுதியானவர்களாக இருப்பார்களானால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு வேறு பதவிகள் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் அளித்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். 2026 தேர்தல் களம் இன்னைக்குள்ள நாட்களில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற நிறைய தகவலை பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. நேயர்களே, மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.